إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين آمنوا وعملوا الصالحات لندخلنهم في الصالحين. وقال أيضا: من جاء بالحسنة فله عشر أمثالها ومن جاء بالسيئة فلا يجزى إلا مثلها وهم لا يظلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن سبحان الله وبحمده وسبحان الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே. பேரன்பு கொண்ட அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மகத்தான கிருபையின் காரணமாக அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அவனுடைய இறை இல்லத்திலே கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல தருணத்திலே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் பரிபூரணமான ஈமானை நல்கி மரணத்திற்கு பின்னால் நம்முடைய மறு உலக வாழ்க்கையை சிறப்பானதாக்கி தர வேண்டும் என பிரார்த்தித்தவனாக இந்த ஜுமாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஜுமாவின் தலைப்பு அல் அமாலுல் ஹாலிதத்து பாதல் மௌத்து. மௌத்துக்கு பின்னால், மரணத்திற்கு பின்னால் நமக்கு நிரந்தரமாக வரக்கூடிய நல்ல அமல்களை பற்றி தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டதின் நோக்கம், இஸ்லாமியர்களாகிய நாம், நம்மிலே அநேகமானவர்கள் இந்த உலகத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழ்கின்ற காட்சியை பார்க்கிறோம். மறு உலக சிந்தனை இல்லாமல், எதற்காக இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் என்கின்ற எண்ணம் இல்லாமல், ஏன் இறைவன் நம்மை படைத்தான், எந்த காரணத்திற்காக இந்த உலகத்திலே நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறான் என்கின்ற குறிக்கோள் இல்லாமல், அதனுடைய அர்த்தம் புரியாமல்
உலகம் மட்டுமே சதா என்று வாழ்கின்ற காலகட்டத்திலே நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலமெல்லாம் மறுமையினுடைய பேற்றை உள்ளத்தில் நிரந்தரமாக வைத்து மறுமைக்கு பின்னால், மரணத்திற்கு பின்னால் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கைக்கு தேவையான நல்ல அமல்களை செய்வதற்குண்டான ஒரு களம்தான் இந்த துன்யா உலகம் என்பதை உணர்ந்து கொண்டு அதன் அடிப்படையிலே செயல்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற எந்த அமலாக இருந்தாலும் அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், அந்த அமல்கள் மட்டும்தான் நம்மிடையே நமக்குடையே வரக்கூடிய ஒன்று. நாம் இறந்து போனாலும் நாம் இந்த உலகத்தில் எந்த ஒன்றையும் எடுத்து செல்வதாக இல்லை. எவ்வளவு பெரிய கோடான கோடிக்கு சொத்துக்கு அதிபதியாக அவன் திகழ்ந்தாலும் இறந்து போய்விட்டால் அவனுடைய சொத்துக்களோ சுகங்களோ சொந்த பந்தங்களோ அவனுக்கு கூட யாரும் வருவதில்லை. அவனுக்கு கூட வருவதெல்லாம் அவன் விட்டு சென்ற, அவன் செய்து முடித்த நல்ல அமல்கள் அல்லது தீய அமல்கள். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலம் சொற்பமானது. அந்த சொற்பமான காலத்திலே நல்லமல்கள் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ, மரணத்திற்கு பின்னால் அந்த நல்ல அமல்கள் நமக்கு உதவியாக இருக்கும். நமக்கு அந்த நல்ல அமல்களின் மூலமாக தான் அல்லாஹ் நமக்கு மறுமையிலே வெற்றியை தருவான் என்கின்ற அந்த குறிக்கோள் வரவேண்டும் என்பதற்காக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்கிறான், வல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டு எவர்கள் நல்லமல்கள் செய்கிறார்களோ லனுத்கிலன்னஹும் ஃபிஸ் ஸாலிஹீன், அவர்களை நாம் நல்லவர்களுடைய கூட்டத்திலே நல்ல அமல்கள் செய்து சிறப்பான முறையிலே இறைவனை பயந்து வாழ்ந்த அந்த மக்களுடைய கூட்டத்திலே நாம் அவர்களை சேர்ப்போம் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கிறான். நல்லவர்கள் என்றால் யார்? இந்த உலகத்திலே அல்லாஹுவை பயந்து அவனை முழுமையாக நம்பி இறைவனிட்ட கட்டளைகளை செவ்வனே நிறைவேற்றி இந்த உலகத்தை மட்டுமே குறிக்கோளாக கொள்ளாமல் இந்த உலகத்திலே நல்ல அமல்கள் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்து இறைவனுடைய திருப்தியை பெற்றார்களே அவர்கள்தான் நல்லவர்கள், சாலிஹீன்கள். அந்த சாலிஹீனுடைய கூட்டத்திலே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நல்லமல்கள் செய்வர்களை சேர்ப்பதாக இறைவன் திருமறையிலே வாக்களித்திருக்கிறான். இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், மன்ஜா பில் ஹசனத்தி, எவனொருவன் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறானோ ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அந்த ஒரு நல்ல காரியத்திற்காக அவன் ஒரே ஒரு நல்ல காரியத்தை செய்திருப்பான், அந்த நல்ல காரியத்திற்கு அது போன்ற 10 நல்ல அமல்கள் செய்ததுடைய உண்டான கூலியை நாம் கொடுப்பதாக இறைவன் திருமறையிலே சொல்கிறான். ஒன்றுக்கு 10 என்கின்ற கணக்கிலே ஒரே ஒரு நன்மையை செய்திருப்போம். யாருக்காக செய்திருப்போம்? இறைவனுடைய திருப்தியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செய்திருப்போம். அந்த ஒரே ஒரு நல்ல செயலுக்கு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் 10 நல்ல காரியம் செய்ததற்குண்டான கூலியை தான் வழங்குவதாக இறைவன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், அதே நேரத்திலே ஒரு மனிதன் ஒரே ஒரு தீமையை செய்கிறான், ஒரே ஒரு தீமை தான் செய்கிறான், ஃபலா இஜா இல்லா மிஸ்லஹா, அந்த ஒரே ஒரு தீமையை மட்டும்தான் அவனுடைய பதிவேட்டிலே பதியப்படும், 10 பதியப்படாது. ஒரு நல்லமல் செய்தால் அது போன்ற 10 நல்லமல்கள் பதியப்படுகின்றன. ஒரு தீய செயல் செய்தால் அந்த ஒரே ஒரு தீய செயல் மட்டும்தான் அவனுடைய பதிவேட்டிலே பதியப்படுகின்றன. ஒஹும் லா யுலமூன், அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அல்லாஹு தஆலா யாருக்கும் எந்த நேரத்திலும் அநியாயம் செய்ய மாட்டான். யார் யார் என்னென்ன செய்திருக்கிறார்களோ அதற்குண்டான பிரதிபலன், அதற்குண்டான கூலியை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே கண்டிப்பாக தந்தே தீருவான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் நல்லமல்கள் செய்தால்
அதற்குண்டான கூலியை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். தீய அமல்கள் செய்தால் அதற்குண்டான தண்டனையை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் மரணத்திற்கு பின்னால் அது நம்மோடு வர இருக்கின்றன. கண்டிப்பாக யாரும் அதை விட்டு செல்ல முடியாது. நாம் நினைப்போம், இந்த உலகத்தில் தானே நாம் நல்லதை செய்கிறோம், தீயதை செய்கிறோம், போகின்ற பொழுது எதையுமே கொண்டு போவதில்லையே, ஆகவே நல்லதும் கெட்டதும் இந்த உலகத்தோடு முடிந்து போவதென்று நாம் நினைத்து கொள்ளலாம். நினைக்கக்கூடிய மக்களும் கூட இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? நீ நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் அதை நீ மறுமையிலே கண்டிப்பாக கொண்டே வருவாய். அப்படி வருகின்ற நேரத்திலே உன்னுடைய பதிவேட்டிலே எது பதியப்பட்டிருக்கிறதோ அதற்குண்டான வெகுமதியோ அல்லது தண்டனையோ உனக்கு காத்திருக்கிறது. ஆகவே மரணத்திற்கு பின்னால் உண்டான அந்த வாழ்க்கையினை நினைத்து பார். மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு தேவையானதை சம்பாதிப்பதற்காக தான் இந்த உலகம் உனக்கு தரப்பட்டிருக்கின்றன. இந்த உலகத்தை நீ வீணடித்து விடாதே. ஏதோ சொற்ப காலம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம், மற்றவர்களைப் போன்று அவர்கள் சுகபோகமாக வாழ்கிறார்கள், நாம் அதுபோன்று வாழ்ந்து கொள்ளலாம் என்கின்ற அந்த நினைப்பு உனக்கு இருந்தால் அதை நீ மாற்றிக்கொள். இந்த உலகத்திலே இறைவனுக்கு தேவையானதை, இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்குண்டான நல்ல அமல்களை எந்த அளவுக்கு உன்னால் செய்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நீ செய்து கொள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால் அவனுடைய அத்தனை தொடர்புகளும் அறுந்து போய்விடுகின்றன. அவன் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் சரி, உயர்ந்த நாட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, உயர்ந்த ஒரு பொறுப்பிலே அவன் பதவி வகித்திருந்தாலும் சரி, அவன் இறந்து போய்விட்டால் அவனுடைய அத்தனை செயல்களும் கட்டாய் போய்விடுகின்றன, துண்டித்து போய்விடுகின்றன, முடிந்து போய்விடுகின்றன. இல்லா மின் ஸலாஸ், மூன்றை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த மூன்று என்ன? சதக்கத்துன் ஜாரியா, நிரந்தரமான தர்மத்தை தரக்கூடிய ஒரு செயல். நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய நாடுகளிலே பார்க்கலாம், ஆறுகளை வெட்டினார்கள், குளங்களை வெட்டினார்கள், வரப்புகளை அமைத்தார்கள், சுமை தூக்கிகளை இறக்கி வைத்து களைப்பாறுவதற்காக சுமை தூக்கிகளை வைத்தார்கள், சத்திரங்களை கட்டினார்கள். இதெல்லாம் எந்த நோக்கத்தின் அடிப்படையிலே கட்டினார்கள்? பிற்காலத்து மக்கள், பின்னால் வரக்கூடிய மக்கள் அதன் மூலமாக பயன்களை பெற வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? நீங்கள் குளங்களை வெட்டினீர்கள், குட்டைகளை வெட்டினீர்கள், ஆறுகளை வெட்டினீர்கள், நாங்கள் மனிதர்களை வெட்டுகிறோம், நாங்கள் மனிதர்களை வெட்டுகிறோம் என்று சொல்கின்ற அளவுக்கு மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? மிருகத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தை நாம் பார்க்கிறோம். சதக்கத்துன் ஜாரியா என்று சொன்னால் என்ன? நிரந்தரமான தர்மத்தை பெறக்கூடியது. ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? பிற மனிதன், அவன் எந்த ஜாதியாகட்டும், எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், இவன் செய்யக்கூடிய இந்த நல்ல ஒரு காரியத்தின் மூலமாக அந்த பயனை அவன் அடைவான் என்று சொன்னால், இவன் செய்த அந்த நல்ல காரியம், இந்த சதக்கத்துன் ஜாரியா, நிரந்தர தர்மம், இந்த உலகத்தில் இருக்கும் காலமெல்லாம், இந்த உலகத்திலே அதன் மூலமாக பயன்பெறுகின்ற காலமெல்லாம் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான கூலியை அவனுக்கு வழங்கிக் கொண்டே இருப்பானாம். இவன் இறந்து போய்விட்டான், இவன் ஒரு காரியத்தை செய்திருக்கிறான், ஒரு படிப்பகத்தை கட்டியிருக்கிறான், அதன் மூலமாக அந்த படிப்பகத்திலே, நூலகத்திலே மக்களெல்லாம் வந்து என்ன செய்கிறார்கள்? கல்வி அறிவை பெற்று செல்கிறார்கள். இவன் கட்டிவிட்டு போய்விட்டான், உலகத்தை விட்டு போய்விட்டான். ஆனால் இவனால் கட்டப்பட்ட அந்த படிப்பகம், அந்த அறிவகம், அதன் மூலமாக எத்தனை ஆண்டு காலம் மக்கள் படிப்பினை பெறுகிறார்களோ, அதன் மூலமாக பயன்களை பெறுகிறார்களோ, அதற்குண்டான கூலியை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு வழங்கிக் கொண்டே இருப்பான்.
அவனுக்கு அதை கொடுத்து கொண்டே இருப்பான். அதில் எந்த குறைவையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்த மாட்டான். பாருங்கள், ஒரே ஒரு தர்மத்தை இவன் சதக்கத்துன் ஜாரியாவை செய்திருக்கிறான். இறந்து போனாலும் அவனுக்கு என்ன செய்கிறான்? நிரந்தரமாக அவனுக்கு அதற்குண்டான கூலியை கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். சதக்கத்துன் ஜாரியா, அந்த சதக்கத்துன் ஜாரியாவை எந்த அளவுக்கு நம்மால் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்ய வேண்டும். அப்படி யாராவது ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் வந்தால், தன்னால் அதற்குண்டான உதவியை செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் அதற்குண்டான வழிவகைகளை வைத்துக் கொடுக்க வேண்டும். யார் யாரை பார்க்க வேண்டும், இந்த காரியம் கைகூட வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த வழிமுறைகளை கையாண்டால் இதற்குண்டான காரியத்தை நிறைவேற்ற முடியும், அந்த வழிமுறைகளை கண்டறிந்து உடலாலும் பொருளாலும், முடிந்தால் பொருளால் உதவி செய்யுங்கள், அதற்கு முடியவில்லை என்று சொன்னால் உடலால் உதவி செய்யுங்கள், அதற்கு முடியவில்லை சொன்னால் உங்களுடைய அறிவால் இப்படி நடந்து கொண்டால் அதற்குண்டான காரியத்தை சாதிக்கலாம் என்கின்ற ஒரு இறுதியோடு அந்த சதக்கத்துன் ஜாரியாவுக்கு நாம் உதவி செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு காரியம் நிறைவேறுவதற்காக யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான கூலி என்ன செய்கிறான்? வழங்கிக் கொண்டே இருக்கிறான். அதில் எந்த குறைவையும் அல்லாஹு தஆலா வைக்க மாட்டான். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? கல்வியை கற்கிறான். அந்த கல்வியை கற்று அந்த கல்வி மூலமாக தான் பெற்ற அறிவை பிற மக்களுக்கு போதிக்கிறான். பிற மக்களுக்கு என்ன செய்கிறான்? அறிவை புகட்டுகிறான். அந்த அறிவின் மூலமாக பல மக்கள் என்ன செய்கிறார்கள்? அறிவு கண் திறந்து அவருடைய அறியாமை அகன்று அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே இறைவனை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட அந்த கல்வியின் மூலமாக அவன் வாழ்வான் என்று சொன்னால், அங்கே அந்த கல்வியை யார் கற்றுக் கொடுத்தாரோ அல்லது அந்த கல்வி சம்பந்தமான ஒரு நூலை யார் வடித்து இந்த உலகத்தில் வைத்துவிட்டு செல்கிறாரோ அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த கல்வியின் மூலமாக அல்லது அந்த நூலின் மூலமாக யாரெல்லாம் பயன்பெறுகிறார்களோ அவர்களுக்குண்டான அந்த கூலியை படிப்பவர்களும் பயன்பெறுகிறார்கள், கல்வியை கற்றவர்களும் பயன்பெறுகிறார்கள். அந்த கல்வி உலகத்திற்கு தந்துவிட்டு சென்ற அவனுக்கு அவர்களின் மூலமாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை வழங்கிக் கொண்டே இருக்கிறான். அல் அமாலுல் ஹாலிதா பாதல் மௌத், இறப்புக்கு பின்னால் அவனுக்கு நிரந்தரமாக இந்த நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். இதில் எந்த குறைவையும் என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுத்த மாட்டான். மூன்றாவதாக சொல்கிறார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? உலகத்திலே திருமணத்தை முடித்து அதன் மூலமாக குழந்தையை பெற்றெடுக்கிறான். அந்த குழந்தையை என்ன செய்கிறான்? நல்ல பண்போடு என்ன செய்கிறான்? வளர்க்குகிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அடித்தளமாக வைத்து, இறை அச்சத்தை அடித்தளமாக வைத்து அந்த குழந்தையை வளர்த்தாளாக்குகிறான். இன்றைக்கு குழந்தை வளர்க்கப்படுகின்றன. எந்த நோக்கத்தில் வளர்க்கப்படுகின்றன? இந்த படிப்பை படித்தால் உனக்கு இந்த வேலை கிடைக்கும். எந்த பெற்றோர் எடுத்துக்கொண்டாலும், மகனே நீ படிப்பிலே கோட்டை விட்டு விடாதே, படிப்பு தான் உனக்கு நிரந்தரமான வருமானத்தை தரும், அந்த படிப்பின் மூலமாக தான் நீ மக்களுக்கு மத்தியிலே மதிக்கப்படுவாய், அந்த படிப்பு இருந்தால்தான் வெளிநாடுகளுக்குன்னால் செல்ல முடியும் என்கின்ற ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக சொல்லக்கூடிய பெற்றோர்களை எத்தனையோ நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கு அட்வைஸ் செய்யும் பொழுது, பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது படிப்பை சொல்கிறார்கள். ஓகே, அந்த படிப்பு அவனுக்கு பண்பை தருகிறதா? அந்த படிப்பு அந்த குழந்தைக்கு ஒழுக்கத்தை தருகிறதா? அந்த படிப்பு அந்த குழந்தையுடைய பெற்றோர்களை மதிக்கக்கூடிய அளவுக்கு அவனை தகுதிப்படுத்துகின்றதா என்பதை அதிகமான பெற்றோர்கள் பார்ப்பதற்கு மறந்து விடுகிறார்கள். அதிகமான பெற்றோர்கள் அவைகளை பற்றி சிந்திப்பதில்லை. விளைவு என்ன? யாரின் மூலமாக இவன் படித்தாளானானோ அந்த பெற்றவர்களையே கடைசியிலே அனாதை நிலையத்திலே, முதியோர் இல்லத்திலே கொண்டு தள்ளிவிட்டு இவன் என்ன செய்கிறான்? ஒதுங்கிக் கொள்கிறான். நம்மை பெற்றவர்களாயிற்றே,
நமக்கு கல்வியை தருவதற்கு பாடுபட்டவர்களாயிற்றே, நம்முடைய உயர்வுக்கு வழிகாட்டியவர்களாயிற்றே என்றெல்லாம் நாம் பார்ப்பதில்லை. காரணம், அந்த கல்வியை சொல்கின்ற பொழுது, அந்த குழந்தையை வளர்த்தாளாக்க முற்படுகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு இறை கல்வியை கற்றுத்தர வேண்டும், அந்த குழந்தைக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும், அந்த குழந்தைக்கு அச்சத்தை போதிக்க வேண்டும், அந்த குழந்தைக்கு இறைவன் தான் எல்லாம், அவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்கின்ற அந்த தகுதியை, அந்த உணர்வை ஊட்ட மறந்ததின் காரணமாக எத்தனையோ பிள்ளைகள் பெரிதான பொழுதும் பெற்றவர்களை மறக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுகின்ற ஒரு அலங்கோலமான காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவ் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. ஆனால் அதற்கு மாற்றமாக குழந்தை எப்படி வளர்க்கப்பட வேண்டும்? யதுஉ லஹு, அந்த பெற்றவர்களுக்கு, தன்னை பெற்றெடுத்த அந்த பெற்றவர்களுக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை எவர்கள் சரியாக நிறைவேற்றுகின்றார்களோ அந்த பெற்றவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தையை பெற்ற அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹு தஆலா நிரந்தரமான நன்மைகளை வழங்கிக் கொண்டே இருக்கிறார். ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தை என்ன செய்கிறான்? அழகான முறையிலே வளர்க்குகிறான். அந்தந்த பருவத்தில் எவைகளை போதிக்க வேண்டுமோ போதிக்கிறான். எல்லாம் வளர்த்து ஆளாக்கி அந்த குழந்தையை நல்ல ஒரு இளைஞனாக, இறை பக்தியோடு, மார்க்கத்தை பிற மக்களுக்கு மத்தியிலே சொல்கின்ற ஒரு தன்மையோடு இவன் வளர்த்தாளாகிவிட்டு இந்த உலகத்தை விட்டு இவன் போய்விட்டாலும், இவனால் உருவாக்கப்பட்ட, இவனால் வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை நல்ல ஒரு குழந்தையாக இருப்பதின் காரணமாக அவனுக்கு அல்லாஹு தாலா நிரந்தரமாக நன்மை கொடுத்து கொண்டே இருக்கிறான். காரணம் என்ன? இவன் உருவாக்கி இந்த குழந்தை இவனோடு நின்று விடுவதில்லை. வாழையடி வாழையாக அது அப்படியே வளர்ந்து கொண்டே வருகிறது. அவன் பெற்ற அந்த அறிவை பிற மக்களுக்கு போதிக்கிறான். அதன் விளைவாக பெற்றவர்களுக்கு துஆ செய்கிறான். அல்லாஹும்ம ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, நாங்கள் சிறுவராக இருக்கின்ற பொழுது எப்படி எங்கள் மீது கருணை கொண்டு அந்த பெற்றவர்களுக்கு நீ எங்கள் மீது கருணை கொண்டு அந்த பெற்றவர்கள் நடந்து கொண்டார்களோ அதுபோல அந்த பெற்றவர்களுக்கு நீ கருணை காட்டுவாயாக என்று பிரார்த்திக்கக்கூடிய ஒரு குழந்தையை ஒவ்வொரு பெற்றவர்களும் உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அப்படிதான் உருவாக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த 3 காரியங்களை எவர்கள் செய்கிறார்களோ, சதக்கத்துன் ஜாரியா ஒன்று, 2வது பயனுள்ள கல்வி, 3வது பெற்றோர்களுக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தை. இந்த 3ஐயும் எவர்கள் இந்த உலகத்திலே செய்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டாலும் நிரந்தரமாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கூலியை வழங்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள், நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப சதக்கத்துன் ஜாரியா என்பது ஒரு சிறந்த அமல். ஆனால் இன்றைக்கு சதக்கத்துன் ஜாரியாவையே என்ன செய்கிறார்கள்? அந்த காலத்தில் அமைத்து வைத்த குளங்களையும் குட்டைகளையும் மூடிவிட்டார்கள். இருக்கக்கூடிய 6 குளங்களிலெல்லாம் என்ன செய்கிறார்கள்? தொழிற்சாலையில் உள்ள கழிவு நீர்களை அங்கே விடுகிறார்கள். விளைவு என்ன? நிலத்தடி நீர் கெட்டுப்போய் மனிதன் உயிர் வாழ்வதற்கே தகுதியற்ற பூமியாக மாறிக்கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமை மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். முன்னவர்கள் நல்லதை செய்தார்கள். இன்றைக்கு அறிவில் உயர்ந்து விட்டோம், கல்வியில் உயர்ந்து விட்டோம், விண்ணை தொடுகின்ற அளவுக்கு நாங்கள் வளர்ந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் என்ன செய்கிறார்கள்? இறைவன் அமைத்து தந்த அந்த நல்லவைகளை எல்லாம் மோசமானதாக்கி நம் விரலாலேயே நம்முடைய கண்ணையே குத்தக்கூடிய நிலைமைக்கு மனிதன் மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? சதக்கத்துன் ஜாரியா, அந்த நிரந்தரமாக பெறக்கூடிய அந்த தர்மங்களிலே எந்த விதத்திலும் அவைகளுக்கு கேடு வருமாக நடந்து கொள்ளக்கூடாது. நாம் முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்ய வேண்டும், முடிந்த அளவுக்கு அதற்குண்டான வழிவகைகளை செய்ய வேண்டும். மாற்றமாக அவைகளுக்கு கேடு விளைவிக்கும் முகமாக நடந்து கொண்டால் அதற்கு அல்லாஹ்விடத்திலே கண்டிப்பாக பதில் சொல்லியாக வேண்டும். ஆகவே இந்த விஷயத்திலே நாம் என்ன செய்யணும்? மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நிரந்தரமாக மறுமைக்கு பின்னால், மரணத்திற்கு பின்னால் நிரந்தரமாக நன்மை தரக்கூடிய விஷயங்களை சொல்கின்ற பொழுது அல் அமலுல் சாலிஹு வல் உம்ரா, உம்ரா செய்வது, ஹஜ்ஜி செய்வது, இதெல்லாம் ஒரு சிறந்த அமல். நாம் இறந்து போனாலும் அவைகள் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு செய்கிறான், நிரந்தரமான நன்மையை தருகிறான். உம்ரா செய்வதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வதும் கூட அதில் அடங்கும். ஒருவர் ஹஜ்ஜிக்கு செல்ல நாடுகிறார், அவருக்கு வழிவகை தெரியவில்லை, எப்படி செல்ல வேண்டும் என்ற வழிமுறை தெரியவில்லையா, அதற்குண்டான வழிமுறைகளை வகுத்து கொடுப்பதும் கூட தர்மத்திலே உள்ளதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், எண்ணத்துக்கு கூட என்ன செய்கிறார்கள், நன்மை வழங்குவதாக, அல்லாஹ் நன்மை வழங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உம்ரா எவ்வளோ பெரிய சிறந்தாமல், ஹஜ் என்பது எவ்வளோ பெரிய சிறந்தாமல் பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகின்ற ஹதீஸ், பைனமா ரஜுலுன் வாக்கிஃபுன் பி அரஃபா, இது வகா அன் ராஹிலத்திஹி, அவர் அரஃபா உம்ரா செய்வதற்காக வந்திருக்கிறார். அந்த நேரத்திலே தன்னுடைய வாகனத்திலிருந்து அவர் கீழே விழுந்து இறந்து போய்விட்டார். அவர் வந்த நோக்கம் உம்ரா செய்வதற்காக அரஃபாவுடைய அந்த பெருவழியில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே வாகனத்திலிருந்து தவறி விழுந்து இறந்து போய்விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இக்ஸிலூஹு பிமாஇன் வசித்ரின், அவரை என்ன செய்யுங்கள், மாய் தண்ணீரை கொண்டும் சிதர் என்கின்ற இலந்தை இலையின் மூலமாக அவரை கழுகுங்கள். அவர்கள் என்ன, கஃபினூஹு ஃபீ ஸௌபைனி, 2 ஆடையிலே அவர்களை கவன் பொதியுங்கள். ஒலா துஹன்னித்தூஹு, அவருக்கு நறுமணம் பூசாதீர்கள். ஒலா துஹம்மிரு ரஸஹு, தலையை மூடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபைன்னஹு இப்அஸு யௌமல் கியாமத்தி முலப்பியன், அவர் தல்பியா ஓதியவராக மறுமையிலே வருவார். பாருங்கள், எந்த நோக்கத்திற்காக வந்தார், உம்ரா செய்ய வேண்டிய நோக்கத்தோடு வந்தார், ஹஜ் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்தார். ஆனால் நோக்கம் நிறைவேறவில்லை, மௌத் அவரை அணுகிக் கொண்டது, மௌத் அவரை கைப்பற்றி கொண்டது. ஆகவே அவரை குளிப்பாட்டும் பொழுது என்ன செய்யுங்கள், தண்ணீரை கொண்டும் இலந்தையிலை கொண்டும் குளிப்பாட்டி அவருக்கு நறுமணம் பூச தேவையில்லை, 2 ஆடையிலே அவரை கவனம் முதியுங்கள், தலையை மூடாதீர்கள். கியாமத் நாளையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே தல்பியா ஓதியவராக வருவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தியின் மூலமாக உம்ரா செய்வது ஒரு சிறந்த அமல், ஹஜ் செய்வது ஒரு சிறந்த அமல். ஆனால் இன்றைக்கு அதுவும் கூட விளம்பரமாக்கப்பட்டு விட்டன. சில பேர்கள் விளம்பரத்திற்காகவே செல்கிறார்கள். கடமைக்கு செல்வது குறைவு, விளம்பரத்திற்காக நான் உம்ராக்கு சென்றேன், ஹஜ்ஜிக்கு சென்றேன் என்று சொல்லி பெருமை பாராட்டக்கூடிய மக்களை அதிகமாக பார்க்கிறோம். இந்த நிலைமை மாற வேண்டும். உம்ராவுக்கு செல்கிறாயா, அல்லாஹ்வுக்காக நான் செல்கிறேன், அல்லாஹ் எனக்கு அதற்குண்டான வசதியை தந்திருக்கிறான், அதற்காக செல்கிறேன். ஹஜ்ஜிக்கு செல்கிறேனா, அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான், வசதி வந்தால் நீ போக வேண்டும், நான் போகிறேன். இதை நான் விளம்பரப்படுத்த தேவையில்லை, இதன் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே பெருமை பாராட்ட தேவையில்லை. அப்படி நடந்து கொண்டால் அதற்குண்டான கூலியை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்ய மாட்டான், ஒருபோதும் வழங்க மாட்டான். ஆகவே இதிலே நல்லெண்ணத்தை மனசிலே வைக்க வேண்டும். நல்லெண்ணத்தோடு இந்த உலகத்திலே என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். அதற்கடுத்தபடியா ஜிஹாதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அல் ஜிஹாத் இருக்கிறதே அது ஒரு சிறந்த அமல். அந்நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குந்து இந்த மிம்பரி ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மிம்பருக்கு பற்றி, அல்லாஹ்வுடைய தூதருடைய மிம்பருக்கு அருகாமையில் இருந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு மனிதர் வந்தார், வந்து சொல்கிறார், இஸ்லாத்திற்கு பின்னால் நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த ஒரு அமலையும் குறைவாக மதிப்பிட மாட்டேன். இன்னைக்கு நம்ம அமல்களை ரொம்ப குறைவாக மதிப்பிடுறோம். சுன்னத்து தொழுகையா, ஒரு சாதாரண ஒரு செயலா, எல்லாத்தையும் நல்ல அடிப்படையிலே நல்ல நோக்கத்தோடு செய்கின்ற எந்த ஒரு அமலையும் குறைவாக மதிப்பிடக்கூடாது. எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் செய்கின்ற பொழுது அதற்குண்டான கூலியை தருவார். அவர் சொல்கிறார், இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் எதையுமே நான் என்ன செய்ய மாட்டேன், குறைவாக மதிப்பிட மாட்டேன். இல்லான் முஸ்கில் ஹஜ், ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவதை கூட நான் சிறந்த ஒரு அமலாக கருதுகிறேன். ஹாஜிகள் எல்லாம் ஹஜ் செய்வதற்காக வருவார்கள். அந்த நேரத்திலே நிறையவர்களுக்கு குடிநீர் இருக்காது, அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக தண்ணீர் வசதி இருக்காது. அந்த குடிநீரை நான் ஏற்படுத்தி கொடுப்பதை நான் என்ன செய்கிறேன், ஒரு சிறந்த அமலாக கருதுகிறேன் என்று ஒரு மனிதர் சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறார், மஸ்ஜிதுல் ஹராமை நிர்வகிப்பதை நான் என்ன செய்கிறேன், சிறந்த அமலாக கருதுகிறேன். இன்னொருத்தர் சொல்கிறார், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை சிறந்த அமலாக சொல்கிறேன்.
இதுதான் மிகச் சிறந்ததென்று அவர் சொல்கிறார். இந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து ஃபஸஜரஹும் உமர் அவர்களை தடுத்து சொல்கிறார்கள், லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும், உடைய சத்தங்களை நீங்கள் உயர்த்தாதீர்கள். இந்த மிம்பரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய மிம்பருக்கு அருகாமையில் இருந்து கொண்டு உடைய சத்தங்களை உயர்த்தாதீர்கள், இதற்குண்டான தீர்வை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன மாத்திரத்தே தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறை வசனத்தை இறக்கி வைத்தான். அஜஅல்தும் சிகாயத்துல் ஹாஜ்ஜி வ இமாரத்துல் மஸ்ஜிதில் ஹராமி, மக்களுக்கு அதாவது ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவதையும் மஸ்ஜிதுல் ஹராமை நிர்வகிப்பதையும் நீங்கள் அது மட்டும் போதும் என்று நினைக்கிறீர்களா? அது மட்டும் போதாது. ரசூலுல்லாஹி காலத்தில் ஈமான் கொள்ளாத எத்தனையோ மக்கள் இந்த மாதிரி ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவது, மஸ்ஜிதில் நிர்வகிப்பது இது மட்டுமே சிறந்தது எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஈமான் கொள்ள வேண்டும். கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், மறுமை நாளை ஈமான் கொள்ள வேண்டும். வஜாஹத ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு இந்த ஆபத்து வரும்போது போராட வேண்டும். அப்படி போராடுவன் தான் உண்மையான ஈமான்தாரி. அந்த ஈமானோடு செயல்படுகின்ற எந்த அமலையும் அல்லாஹ் வீணடிக்க மாட்டான் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆகவே அல்லாஹுவின் அன்பான நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோக்கத்திற்காக நம்மை படைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி வாழக்கூடிய நல்ல மக்களாக இறைவன் என்னை உங்களையும் ஆக்கி அள்ள வேண்டும் என பிரார்த்தித்தவனாக ஜும்ஆவின் முதலுரை முடிக்கிறேன். பாரக்கல்லாஹு லக்கும் ஃபில் குர்ஆனில் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ திக்ரில் ஹக்கீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நிரந்தரமாக நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய எத்தனையோ நல்ல அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி, இரண்டு வாக்கியங்கள் சொல்வதற்கு, நாவால் சொல்வதற்கு மிக எளிதாக இருக்கும். சகீலத்தானி ஃபில் மீசானி, அல்லாஹ்வினுடைய திராசிலே அது மிக வெயிட்டாக கனமாக இருக்கும். ஹபீபத்தானி இல ரஹ்மானி, இறைவனுக்கு அந்த இரண்டு வாக்கியங்களும் மிக பிரியமானதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்கின்ற அந்த வாக்கியம் இருக்கிறதே, சொல்வதற்கு மிக லேசானது. நாம் எப்பொழுதெல்லாம் சும்மா இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த வாக்கியங்களை நாம் சொல்கின்ற பொழுது சொல்வதற்கு லேசு, அல்லாஹ்வுக்கு பிரியமானது, மீசானிலே கனமானது. சுபஹானல்லாஹில் அலீம், இந்த இரண்டு வாக்கியங்களும் இறைவனுக்கு மிக பிரியமானது. இதற்கு எந்த காசு பணமும் செலவழிக்க தேவையில்லை. நாம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்திலே இந்த கலிமாக்களை ஓதுகின்ற பொழுது இது நம்முடைய மௌத்துக்கு பின்னால் மிக உதவிகரமாக வந்து நிற்கும். இறைவா, நீ கொடுத்த நாவின் மூலமாக உன்னை புகழ்ந்தான், உன்னை அதிகமாக புகழ்ந்தான், ஆகவே இவனை தண்டித்து விடாதே என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த கலிமாக்கள் மிக வெயிட்டானதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாம் என்ன செய்கிறோம், பிறருக்கு உதவி செய்கிறோம். உதவி செய்கின்ற இருக்கும் நேரத்தில் உதவி செய்கிறோம், இல்லை என்று சொன்னால் உதவி செய்வதற்குண்டான வழிவகைகளை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அபி மசூதில் அன்சாரி, ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரத்தில் வந்து கேட்கிறார், இன்னி உபி, நான் ரொம்ப தூரமாக போக வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறேன், எனக்கு அதுக்கு உண்டான வாகனம் இல்லை, எனக்கு ஏதாவது வாகனம் தந்து உதவுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரத்திலே வந்து சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உனக்கு தருவதற்கு என்னிடத்திலே வாகனம் இல்லை. உடனே இன்னொரு மனிதர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அன அதுல்லுஹு அலாமை யஹ்மிலுஹு, அந்த ஆளுக்கு நான் வாகனத்துக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மண்டல்ல அலா ஹைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலிஹி, எவரொருவர் ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கு உதவி செய்கிறாரோ அதற்குண்டான கூலி அல்லாஹ் தஆலா வழங்குவான். அவர்கிட்ட வாகனம் இல்லை, அப்போ யார்கிட்ட வாகனம் இருக்கிறதோ அதை தேடி சென்று பெற்று கொடுப்பது கூட ஒரு சிறந்த அமல், இதுவும் கூட அவருக்கு மரணத்திற்கு பின்னால் நன்மையை பெற்றுத்தரும் என்று சொல்கிறார்கள். ஒருத்தர் நம்மிடத்தில் உதவிக்கு வருகிறார், நம்மிடத்தில் இல்லை,
அல்லது உணவு கேட்டு வருகிறார், நம்மிடத்தில் இல்லை, நம்முடைய நண்பர்கள் சொந்த பந்தங்கள் யாரிடத்திலாவது சென்று அவர் இடத்திலே வந்தார், உதவிக்காக வந்தார், என்னிடத்தில் இல்லை, அவருக்கு கொடுத்தோதுங்கள் என்று சொல்லி அந்த வழிகாட்டுவது இருக்கிறதே, அதுவும் கூட ஒரு சிறந்த அமல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார் என்று சொன்னால், எந்த அற்பமானதையும் நாம் சொற்பமாக மதித்து விடக்கூடாது. சின்னதையும் அல்லாஹ் தஆலா பெரியதாக ஆக்கி தருவான். ஆகவே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை அமைத்து மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக என்னை உங்களை ஆக்கியருள வேண்டும் என பிரார்த்தித்தவனாக ஜும்ஆ உரை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.